சென்னை நகரின் ஒரு அமைதியான தெருவில் ஒரு சிறிய வீடு இருந்தது. அந்த வீட்டில் தனியாக வாழ்ந்தாள் பிரியா. ஒவ்வொரு இரவும் போல அவள் தனது வேலைகளை முடித்துவிட்டு கண்ணாடி முன்னால் நின்றாள். அது ஒரு சாதாரண இரவுதான். ஆரம்பத்தில் அவள் சிரித்தாள், ஆனால் அவளது பிரதிபலிப்பு கொஞ்சம் தாமதமாக சிரித்தது. பிரியா குழப்பமடைந்தாள். இது என்ன என்று அவள் மனதில் நினைத்தாள். அவள் மெதுவாக பின்னால் சென்றாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. அந்த கண்ணாடியில் ஏதோ தவறாக இருந்தது. அவள் தனது மொபைலை எடுத்தாள். குரல் பதிவு செய்யத் தொடங்கினாள். இங்கே யாரோ இருக்காங்க, அது நான் இல்ல. திடீரென காற்றில் ஒரு மெல்லிய சத்தம். பிரியா திடீரென பலவீனமடைந்தாள். அவள் மெதுவாக கீழே விழுந்தாள். அமைதி. அடுத்த நாள் காலை கவிதா கதவை தட்டினாள். பதில் இல்லை. கதவு திறந்தபோது அவள் அதிர்ச்சியில் உறைந்தாள். அந்த அறையில் ஏதோ மறைந்திருந்தது. கண்ணாடியை அகற்றிய போது சுவருக்குள் ஒரு இரகசிய இடம். அதன் உள்ளே ஒரு கேமரா, சில வயர்கள். உண்மை வெளிவந்தது. சுரேஷ், அந்த வீட்டின் பழைய வாடகையாளர், கண்ணாடியின் பின்னால் மறைந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த இரவு பிரியா உணர்ந்தபோது அவன் பயந்தான். அதனால் ஒரு நச்சு வாயுவை வெளியிட்டான். அதுவே அவளின் முடிவு. போலீஸ் அவனை கைது செய்தது. உண்மை நிரூபிக்கப்பட்டது. ஆனால் அந்த வீடு மீண்டும் அமைதியானது. கவிதா கண்ணாடி முன்னால் நின்றாள். அவள் ஒரு அடிய பின்னால் சென்றாள். ஆனால் அவளது பிரதிபலிப்பு உடனே அசையவில்லை. ஒரு சிறிய தடசெய்யவில்லை. ஒரு சிறிய தாமதம். பின்னர்தான் அது அசைந்தது. கவிதா உறைந்து நின்றாள். அந்த கண்ணாடிக்குள் யாரோ இன்னும் இருந்தது. அது மெதுவாக சிரித்தது. சில விஷயங்கள் நாம் மறைத்தாலும் அவை நம்மை விட மாட்டாது.